ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பகோணத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற முருகப்பெருமானோட 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற திருவலஞ்சுழி 2 கோவிலையும் பார்க்க போகிறோம். கும்பகோணத்துலேருந்து காலம்புற 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். முதல்ல எங்களோட தோழி அனுராதா விஸ்வேஷன் அவர்கள் வீட்டு வழியாக போய் அவங்களையும் அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இதுதான் கும்பகோணம் கவர்மெண்ட் காலேஜ், ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. காவேரி கரையை ஒட்டி இருக்கிற சகாஜி நாயக்கன் தெரு வழியாக இப்போ நம்ம போகிறோம். இது கார்த்தால வேலைங்கிறதுனால டிராஃபிக் இல்லைன்னா இந்த ரோட்டில் எக்கச்சக்க டிராஃபிக் இருக்கும். இதுதான் காவேரி கரையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில். காவேரியில் நிறைய தண்ணி இருந்தால் கூட எல்லாம் தேங்கி இருக்கிற தண்ணி தான். இதுதான் டபீர் படித்துறை. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்நானம் பண்ணணுன்னா இங்கே வந்து தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பாலக்கரையை தாண்டி சுவாமிமலையை நோக்கி போயின்னு இருக்கோம். நம்மளா தனியாக டூர் போகிறத விட இந்த மாதிரி தோழிகளோட சேர்ந்து டூர் போகிறது ஒரு தனி அனுபவம். நம்ம ஏதோ ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்க்கு போயிட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். எல்லாருமா சேர்ந்து ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு அரட்டை அடிச்சுட்டு போகிற வழியில் இருக்கிற இயற்கை காட்சிகளெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே போனோம். கும்பகோணத்துலேருந்து சுவாமிமலை போகிற வழியிலேயே ஈச்சங்குடி, கணபதி அக்ரஹாரம், இன்னம்பூர், ஆடுதுறை பெருமாள் கோவில்னு ஏராளமான கோவில்கள் இருக்குது. கும்பகோணத்துக்காரியான நானே இந்த பக்கம் இருக்கிற கோவிலில் 10% கூட பார்த்ததில்ல. அவ்வளவு கோவில்கள். இங்கே இருக்கிற கோவில்களை முடிக்கிறதுக்கு இந்த லைஃப் டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற சுவாமிமலை 1800 வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்ததாக நிறைய வரலாற்று குறிப்புகள் இருந்தாலும் 8ஆம் நூற்றாண்டில் தான் பராந்தக சோழனால் இந்த கோவில் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி கற்றளி கோவிலாக புனரமைக்கப்பட்டிருக்கு. ஏதோ சுவாமிமலைக்கு வந்துட்டோம். எக்கச்சக்கமான கூட்டம், பார்க்கிங் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்க்குறதுக்கு மலை மேலே கோவில் இருக்கா மாதிரி இருந்தாலும் இது இயற்கையான மலை கிடையாது. சோழ தேசத்தில் முருகனுக்குன்னு மலை மேலே ஒரு கோவில் அமைக்கணும் அப்படின்னு சோழ மன்னர் ரொம்ப ஆசைப்பட்டதுனால கருங்கல்லே இல்லாத இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான கருங்கல்களை இங்கே வரவழைச்சு கட்டப்பட்ட கோவில் தான் இது. ஓம் கருணைக்கடலே கந்தா போற்றி கடம்பா போற்றி. இதோ கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இந்த கோவில் 3 தலங்கள் கொண்ட மாட கோவிலாக கட்டப்பட்டிருக்கு. 60 படிகள் இருக்கும். ஒவ்வொரு படிகள்லையும் தமிழ் வருஷங்களோட பெயர் எழுதப்பட்டிருக்கும். இந்த இடத்துக்கு மேலே கேமரா எடுத்துகிட்டு போகிறதுக்கு பர்மிஷன் இல்லைங்கிறதுனால இதுக்கு மேலே என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. நாங்கள் போன சமயத்தில் சுவாமிநாத சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. கூட்டம் நிறையா இருந்தால் கூட நன்னா நின்று ஆனந்தமாக பாலாபிஷேகம், விபூதி அபிஷேகம் வரைக்கும் பார்த்தோம். விபூதி அபிஷேகம் முடிஞ்ச ஆரத்தி காமிக்கும் போது சுவாமிநாத சுவாமி அழகோ அழகு, அதை வர்ணிக்க வார்த்தையில் இன்னும் கண்ணுலேயே நிற்கிறார். அற்புதமான தரிசனம் கிடைச்ச சந்தோஷத்தோடு வெளியில் வந்து கோவில் வாசல்லையே இருக்கிற கிருஷ்ணா பவன்கிற ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்தபோது இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டாராம். ஆச்சரியமாக இருந்தது. இப்போது இங்கேருந்து கிளம்பி பக்கத்துலேயே 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருவலஞ்சுழி ஸ்வேத விநாயகர் கோவிலுக்கு போக போகிறோம். பிரம்மாண்டமான ராஜகோபுரம், திருவலஞ்சுழி பிரகன் நாயகி சமேத கபர்தீஸ்வரர் கோவில், அப்பர் சம்பந்தர் இருவராலும் பாடல் பெற்ற மிக முக்கியமான சிவாலயம். கும்பகோணம் சப்தஸ்தான க்ஷேத்திரங்கள் 7ல் இந்த கோவிலும் ஒன்று. காவிரியோட தென்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலோட குளத்துக்கு ஜடாதீர்த்தம் அப்படின்னு பெயர். தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கோவில் வளாகங்களில் இந்த திருவலஞ்சுழி கோவிலும் ஒன்றா. நான் கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்ததா ஞாபகம். அப்போ இந்த வெள்ளை விநாயகர் கோவிலுக்கு மட்டும்தான் வந்திருந்தேன். இந்த தடவை வந்தபோது தான் பார்க்குறேன் இது அதெல்லாம் தாண்டி ரொம்ப 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 பிரம்மாண்டமான கோவில். இந்த விநாயகர் கோவிலே பெருசு. அது இந்த கோவிலோட ஒரு சின்ன பகுதி தான்னா பார்த்துக்கோங்களேன். நீங்களே பாருங்களேன், கோவிலை உங்களுக்கே புரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வெள்ளை விநாயகர் சன்னதி. அசுரர்கள் தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது விநாயகரை வழிபட்டு தொடங்கணுங்கிறதால அந்த கடல் நுரையிலேயே உருவாக்கப்பட்ட இந்த விநாயகரை இந்திரன் பிற்காலத்தில் எடுத்து வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியதா புராணங்கள் சொல்கிறது. இன்றும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்திரன் இங்கு வந்து ஸ்வேத விநாயகரை வழிபடுவதா ஐதீகம். ஒரே கல்லில் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு செதுக்கப்பட்டுள்ள கல் பலகனி இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம். இந்த பலகனி வழியாக ஸ்வேத விநாயகர் தரிசனம் பண்ணுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்து பெரிய பெரிய கட்டிட வல்லுநர்கள் கூட திருவலஞ்சுழி கல் பலகனியை தவிர வேற என்ன வேணாலும் கேளுங்க கட்டித்தரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மண்டபத்தில் இருக்கிற கல்லாலான விளக்குகள், தூண்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகள். இந்த விநாயகர் சன்னதியே தேர் வடிவில் தான் இருக்கும். இந்த சக்கரம் இங்கே புதஞ்சிருக்கு பாருங்க. விநாயகர் தரிசனத்தை முடிச்சுட்டு அவரோட வலது பக்கம் போனோன்னா அம்பாலோட தனி சன்னதி இருக்குது. இதுவும் ஒரு பிரம்மாண்டமான கோவில், பிருகன் நாயகி. இந்த கோவிலுக்குள்ளேயே 8 கரங்கள் கொண்ட அஷ்டபுஜ காளியோட சன்னதியும் இருக்குது. ராஜராஜ சோழன் ஒவ்வொரு முறையும் இந்த காளியை வணங்கிட்டு தான் போருக்கு போவாராம். கூட்டமே இல்லாதனால ஆனந்தமாக பெரிய நாயகி அம்மனையும் காளியும் தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்தை சுற்றி வந்தோம். அம்பாள் சன்னதியில் நம்மளை பிரமிக்க வைக்கிற இன்னொரு விஷயம் இந்த பிரகார சுவர்களில் இருக்கிற ஓவியங்கள் தான். சுவர்களில் வரையப்படும் இந்த ஓவியங்களை மியூரல்ஸ்னு சொல்லுவாங்க.
ஒவ்வொரு ஓவியமும் நம்மள ஆச்சரியப்பட வைக்கிறது. அந்த ஓவியத்தில் இருக்கிற பெண்களோட ஆடைகள், அந்த ஆடைகளோட கலர்ஸ், டிசைன்ஸ், அவங்க போட்டிருக்கிற ஜுவல்லரி, அவங்களோட ஹேர் ஸ்டைல், எவ்வளவு டிசைன், எவ்வளவு கிரியேட்டிவிட்டி. இந்த காலத்து ஃபேஷன் டிசைனர்ஸ்லாம் அவங்க முன்னாடி நிற்கக்கூட முடியாது. டிசைனர்ஸ், பியூட்டிஷியன்ஸ்லாம் வந்து இந்த ஓவியங்களை பார்த்தா நிச்சயமாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அம்பாள் சந்நிதியோட பிரகாரத்துலேருந்து இடதுபுறமாக திரும்பினா கபர்தீஸ்வரர் சந்நிதி வரும். இந்த சந்நிதி 3 பிரகாரங்களோட இன்னும் ரொம்ப பெருசு, ரொம்ப பிரம்மாண்டம். இந்த சந்நிதியோட சுவர்களில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இதில் இந்த ஊரோட பேரே எழுதியிருக்கு பாருங்க, திருவலஞ்சுழி அப்படின்னு. அகஸ்திய முனிவரோட கமண்டலத்திலிருந்து வெளிவந்து ஓடத் தொடங்கிய காவிரி ஆறு இந்த ஸ்தலத்துக்கிட்ட வரும்போது சிவபெருமான வலதுபுறமாக சுற்றிண்டு போனதுனால இந்த ஸ்தலத்திற்கு வலஞ்சுழி அப்படின்னு பெயர் வந்ததா. வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலும் ரொம்ப பெருசு. ஒவ்வொரு சிற்பங்களும் தூண்களும் அத்தனை அழகு. இந்த கோவிலோட நடைய பாருங்க, போக 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 வந்துட்டே இருக்கும். பெரிய சிவபக்தர்களான அந்த காலத்து மன்னர்கள் இந்த நடையில் எப்படி கம்பீரமாக நடந்து வந்திருப்பாங்க அப்படின்னு கற்பனை பண்ணிகிட்டே வந்தேன். அளவிட முடியாத பக்தியோடு சேர்ந்து ஏராளமான அழகுணர்ச்சி, அற்புதமான கலைகளில் ஆர்வம், இதெல்லாம் இருந்தால் தான் இப்படிப்பட்ட பிரமிக்க வைக்கிற கோவில்களை கட்டும் எண்ணமே வந்திருக்கும். திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலை வந்து மையமாக வச்சுட்டா இந்த திருவலஞ்சுழி அதோட பிள்ளையார் சன்னதி மாதிரியும், சுவாமிமலை அதோட முருகன் சன்னதி மாதிரியும், அந்த மாதிரி 7 சன்னதிகள் திருவிடைமருதூரை சுற்றி இருக்கான். சிதம்பரம் நடராஜர், பட்டீஸ்வரம் துர்க்கை, ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி, சீர்காழி பைரவர், சூரியனார் கோவில் நவகிரகங்கள், இவை எல்லாமே திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலோட சன்னதிகள் மாதிரி அமைஞ்சிருக்கான். புராண காலத்தில் துர்வாச மகரிஷி இங்கே ஒரு பெரிய யாகத்தை நடத்தினாராம். அதில் கலந்துக்க வந்த ரிஷிகள் அவரவர் பூஜை பண்ணுறதுக்காக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி யாகம் முடிஞ்ச உடனே அதை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களாம். எத்தனை சிறப்புகள் வாய்ந்த கோவில் பாருங்களேன். கோவிலை அணுவாக ரசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கிற வைபவமும் தவறாமல் நடந்தது. அந்த காலத்தில் போர் நடக்கும்போது ஒரு கிராமத்தில் இருக்கிற வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் இங்கே வந்து போர் முடிகிற வரைக்கும் தங்குற அளவுக்கு வசதி இருக்கா மாதிரி இந்த கோவில்களை கட்டியிருக்காங்க. இந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லா தூண்களும் அத்தனை ஒரு அழகு. ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு விதமான வேலைப்பாடு. எல்லா கோவில்களையும் தூண்கள் வந்து பேரலாக தானே இருக்கும். இந்த கோவிலில் மட்டும் மாற்றி மாற்றி இருக்கும், எதிரும் புதிருமாவே இருக்காது. இது நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட பைரவர் சன்னதி. கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் ஏராளமான சிற்பங்கள், பாதி கை உடைஞ்சு கால் உடைஞ்சு. இப்பேற்பட்ட அதிசயங்களை நமக்கு பரிசாக கொடுத்துட்டு நம்மளுடைய மன்னர்கள், முன்னோர்கள்லாம் போயிட்டாங்க. அதை ஒழுங்காக பராமரிக்கிறது கூட நம்மளால் முடியலை பற்றியா அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கல் விளக்குகள், தூண்களோட இந்த மண்டபத்தை பாருங்களேன், எத்தனை அழகாக இருக்குன்னு. இந்த கோவிலில் பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிதானமாக பார்க்கணுன்னா அரை நாளாவது வேணும். ஆனால் நாங்கள் அடுத்தது பட்டீஸ்வரம் கோவில் மூடுறதுக்குள்ளே போகணுங்கிறதுனால உடனே கிளம்பிட்டோம். பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் ஆலயமும் ரொம்ப பெருசு. அங்கே இருக்கிற துர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு ஒரு அழகான வீடியோவில் பட்டீஸ்வரம் கோயிலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உமா வெங்கட். பாய்.